இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 170 கோயிலை இடிப்பாங்க. ஏன் இடிக்கிறாங்க? நம்ம ஒரு நாள் ஒன்னா இல்ல, 4 வருஷம் 364 நாள் ஒன்னா இருப்போம். அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவோம், ஒன்னா கூடுவோம். ஆனா அந்த ஒரு நாள் இருக்க மாட்டோம். அதே மாதிரியா டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் நடந்தது. அதுல நம்ம சனாதன இந்து தர்மத்தை டெங்கு, மலேரியா, கொரோனா கிருமி மாதிரி அழிக்கணும்னு சொன்ன நபர் அங்க போறார். நாங்க கிறிஸ்தவ மதத்திற்கு இதெல்லாம் செய்வோம். எல்லாருக்கும் செய்ய வேண்டியதான் அரசாங்கம். ஆனா நீங்க தேவாலயங்கள் இருந்து உங்களுக்கு பணம் வருகிறதா? அரசாங்கத்திற்கு பணம் வருகிறதா? தேவாலயங்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? இல்ல. தேவாலயங்கள் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. அவர்கள் டயாசிஸ்ல இருக்கு, பிஷப்கள்கிட்ட இருக்கு, பாதிரியார்கள்ட்ட இருக்கு. ஆனா நாங்கள் இன்னென்ன சலுகைகள் அரசாங்கத்திலிருந்து செய்வோம். ஆனா நம்ம கோவில்ல யோசிச்சு, திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்ற சொன்னார். எத்தனை நேரம் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த சர்க்கார் ஏன் செய்யலாம்? ஒரு 3 பேர் 10 சிஆர்எஃப் ஜவான் திருப்பரங்குன்றத்துல மேல ஏறி அந்த தீபத்தூணுல தீபம் ஏத்தினா குடியா முழிப்போம். யோசிச்சு பாருங்க. ஏன் செய்ய மாட்டேங்கிறான்? நம்ம அங்கதான் எண்ணி பார்க்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் 3 பேர் 10 ஜவானோட மேல போய் மீதி எல்லாரும் கீழே தான் இருக்கும். கேட்டுனா என்ன? ஹிந்து உணர்வுகளை காயப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணம், வேற எண்ணமே கிடையாது. காரணம் என்ன? இந்த ஹிந்து திருப்பி அடிக்க மாட்டான், தெரியாது. அதனால கோவில்களின் சொத்துக்களை அமைச்சர் தம் வீட்டு சொத்துன்னு நினைக்கிறார். Let a Christian be a proud Christian, let a Muslim be a proud Muslim, but why can't a Hindu be a proud Hindu? நம்ம கேள்வி அதுதான். ஹிந்து ஒரு பெருமைக்குரிய இந்துவாக, தன்னை பெருமைக்கு ஒரு இந்துவா நினைக்க கூடாதா? நினைக்கணும். இன்னைக்கு நாம பத்ரகாளி அம்மனுக்கு முன்னாடி ஒரு முடிவெடுக்கணும். ஹிந்து விரோத தீய சக்திகள் தமிழக அரசியல் கட்டிலிருந்து நீக்கப்பட வேண்டும்.